குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தங்களை வைத்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில ரெஸ்டரேஷன், அதாவது சில காரியங்களை அகற்றி நம்முடைய மனதை புதுப்பித்து பிறகு ரெஸ்டரேஷன் அப்படின்ற ஒரு காரியத்தை, வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ரெஸ்டரேஷன், த பிப்ளிக்கல் டிரான்ஸ்லேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரெஸ்டரேஷன்னா இழந்து போனதை அப்படியே திருப்பி அந்த நிலைக்கு கொண்டு வருது. ஆனால் இது ரெஸ்டரேஷன் கிடையாது, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். முன்பு இருந்த அடையாளத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றி நம்மை அவரை போல மாற்றுகிற ஒரு அனுபவம். முதலாவது நடந்த சம்பவம் என்னவென்றால், பழைய மனுஷனை, அந்த ஆதாம் அவன் எப்படி வஞ்சிக்கப்பட்டான் என்று சொல்லுங்க. 22வது வசனம் பார்த்தீங்கன்னா, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து. அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. மோசம் போக்கப்பட்டான் அல்லது வஞ்சிக்கப்பட்டான், ஏமாற்றப்படுத்தப்பட்டான். ஏற்கனவே அவன் தேவனுடைய அதே தன்மை, அதே சாயலாக தான் தேவன் அவனை சிருஷ்டித்தார். ஆனால் பிசாசு ஒரு பொய் சொல்லுகிறான், மோசம் போக்குகிறான், வஞ்சிக்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்த தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசி அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி பொய்யை பேசி வஞ்சிக்கிறான். பிறகு அவர்கள் அந்த காரியத்தை செய்து மோசம் போகி கெட்டு போனார்கள். கெட்டு போனது மட்டுமல்ல, அவர்களாலே இந்த பூமியும் கெட்டு போனது. இன்றைக்கு நாம் மறுபிறப்பை பெற்றிருக்கிற நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்போ மதம் மாற்றம் அல்ல, உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. 23வது வசனம் சொல்லுது, உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்ட நீங்கள். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, உள்ளே உள்ளே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்பு நான் ஆதாமுக்குள் இருந்தேன், பாவத்தின் கீழ் இருந்தேன். அந்த பழைய மனுஷன் கெட்டு போனான். அந்த கெட்டு போன மனுஷன் சிலுவையிலே இயேசுவோடு கூட அறையப்பட்டாகிவிட்டான். இப்பொழுது என்ன நடந்தது என்றால், உள்ளத்திலே நான் ஒரு புதிதான ஆவியை பெற்றிருக்கிறேன். முன்பு இருந்த அந்த பழைய அந்த ஆவி, மரணத்தில் இருந்த அந்த ஆவி, கர்த்தர் ஏதோ அதை முன்பு இருந்த நிலைக்கு கொண்டு வரல, ரெஸ்டரேஷன் பண்ணல. ஒரு பெரிய ஒரு உருமாற்றம் அல்லது மறுபடியும் பிறக்க வைத்தார், சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பது உருவாக்குவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம். ஆதியிலே மனுஷனை தேவன் தமது சாயலின்படி சிருஷ்டித்தார். 2ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது வேதம் சொல்கிற, தேவன் பூமியின் மண்ணில் இருந்து அவனுக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். சிருஷ்டித்தார் என்று சொல்லும் போது எதையோ வச்சு செய்யல, ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து ஒன்றை சிருஷ்டித்த தேவன். அவனுக்கு சரீரத்துக்கு இந்த பூமியிலிருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளை எடுக்கிறார். எடுத்து அதை அவர் சரீரமாக மாற்றுகிறார், மாற்றினார், உருமாற்றினார். அது சரீரமாக மாறியது. சிருஷ்டிப்பதற்கு எதுவுமே தேவையில்லை, அவர் வார்த்தையை சொல்லி சிருஷ்டித்தார். அப்ப ரட்சிப்பு என்பது முன்பு இருந்த ஒரு நிலையிலிருந்து நாம் ப்ராக்ரஸ் ஆகி கொஞ்சம் முன்னேறி படிப்படியா என்ன தேவன் சரிப்படுத்திட்டு வராரு என்றல்ல. ஏற்கனவே நீங்கள் இப்பொழுது உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ள ஆகிவிட்டீர்கள். நீங்கள் புதிதான ஆவி உள்ளதாக்கப்பட்ட நீங்கள், உள்ளத்திலே புதிதாக்கப்பட்ட நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், நல்லா கவனிக்கணும், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பல தடவை இந்த பிசாசு வஞ்சித்து ஏமாற்றி ரட்சிக்கப்பட்ட நமக்கு, முன்பு நாம் ஆதாமுக்குள் எப்படி இருந்தோமோ அதே நிலையை கொண்டு வந்து நம்ம மேல தரிக்க பார்க்கிறான், போட பார்க்கிறான். வியாதி வரும்பொழுது நம்மை அதோடு அடையாளப்படுத்து.
பாவ வாழ்க்கையை செய்யும்படி பழைய மனுஷனுடைய சுபாவத்தை கொடுத்து அதுக்கேற்ற பிரகாரம் அதை இணைக்க பார்க்கிறார். தரித்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த நிலையை காட்டி இதுதான் நீ என்று சொல்லி உங்களை அங்கே இசைந்து கொள்ள பார்க்கிறார். அவர் சொல்கிறார், கவனமாயிருங்க. இப்ப நீங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளதாக்கப்பட்ட நீங்கள் உள்ள என்னவாக இருக்கிறதோ அதுக்கேற்ற பிரகாரம் உங்கள் மனதை நீங்கள் மாற்றுங்கள். இந்த உலகத்துல இந்த மனம் புதிதாக்குறது என்பது வேற. அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, போராடுறாங்க, அது கொஞ்சம் பாசிட்டிவா பேசுறாங்க. ஆனா நாம் அப்படி அல்ல. ஏற்கனவே எனக்கு நடந்து முடிந்த ஒரு காரியம். உள்ளே நான் என்னவாக இருக்கிறேனோ அதுக்கேற்ற பிரகாரம் வெளியே என் எண்ணத்தை நான் மாற்று. உள்ளே ஐ எம் கம்ப்ளீட், நான் பூரணமாயிட்டேன். உள்ளே நான் பரிசுத்தமானேன். போன வாரம் நம்ம அதை குறித்து நம்ம பார்த்தோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்கா பரிசுத்தமா வாழ தேவன் ஆவியா இருக்கிற தேவன் அவர் எழுதி கொடுத்த கட்டளை. ஆனா அது பரிசுத்தமானது, பரிசுத்தத்தை கொடுக்கல. நீதியானது அது நீதியை கொடுக்கல. கவனிக்கணும். அது நல்லது, நன்மையை கொடுக்கல. அது ஆவிக்குரியது, ஆனால் அவர்களை மாம்சத்துக்குரியவர்களாக காட்டியது. ஆக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதினாலே பவுல் சொல்கிறார், அவர் ஒரு பரிசேயன். பாருங்க, பரிசேயனுக்கு பரிசேயன், எபிரேயன், யூத மதத்தை சார்ந்தவர். அதை குறித்து போதித்த ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு காரியம் தெரியும், இந்த நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு பலனை கொடுத்தது. ஆனால் கிருபை என்ன செய்தது? இந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ளும்படி ஒரு சக்தியை கொடுக்கிறது. எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு people are confused. They are mixing the Old Testament and New Testament together. They are trying to practice both. பழைய உடன்படிக்கையும் புதிய ஏற்பாட்டிலையும் புரியாம அதை மிக்ஸ் பண்ணி இன்னும் still they are practicing the law. இன்னும் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு எப்படியாவது ஒரு நீதி உள்ளவனா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. இல்ல, நீங்க ஏற்கனவே உள்ள நடந்தது என்னன்னு தெரியுமா? மதம் மாறல, ஒரு சபையை விட்டு சபை வர்றது இல்ல, வெளிப்புறமான சில மாற்றங்களை செய்கிறது இல்ல, உள்ளே ஏற்பட்ட ஒரு காரியம். அப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்ததன் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லா? அது பரிசுத்தமானது, பரிசுத்தத்தை கொடுக்கல. நீதியானது, நீதியை கொடுக்கல. நல்லது, நல்ல நன்மையை கொடுக்கல. அப்ப எதுக்கு கொடுத்தார்? என்னால் நானாக ரட்சிப்பை பெற முடியாது, எனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்பதை காட்டும்படி, நான் ஒரு பாவி என்பதை அந்த கட்டளைகள் என்னை காட்டியது. அதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், அவர்கள் சபைக்கு வந்தார்கள், ஆராதனைக்கு செய்யும்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தார்கள், பலிகள் கொடுக்கப்பட்டது, ஆராதனைகள் அங்கே நடைபெற்றது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் வரும் பொழுதெல்லாம் குற்ற உணர்வோடு வந்தார்கள். போகும் பொழுதும் அந்த குற்ற மனசாட்சி நீங்கி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் போகவில்லை. ஒருவேளை அந்த பலிகள் அவர்களை குற்ற மனசாட்சியை நீக்கி பரிசுத்தப்படுத்தி இருந்தால் பலிகள் நிறுத்தப்பட்டிருக்கும். மாறாக பலிகள் ஏன் நிறுத்தப்படவில்லை என்றால், அவர்கள் கொண்டு வந்த பலி நிமித்தமாய் பாவம் உண்டென்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு இந்த காலையில் சொல்கிறேன், நாம் சபைக்கு வரோம், எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன் குற்ற மனசாட்சியோட வர்றது, பிறகு போகும்போது அதே குற்ற மனசாட்சியோட போறாங்க, பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, நல்லா கை தட்டுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த கான்பிடன்ஸ் வரல. நான் கேட்டா கர்த்தர் கொடுப்பாரா, நான் ஒரு பாவி தானே அப்படின்னு போகும்போது அதை கொஞ்சம் கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணாங்க. பாருங்க, மீட்கப்பட்ட பாவி, பாவத்துல இப்ப கொஞ்சம் நீ பெட்ரு. அப்ப மீட்பு என்பது ப்ராக்ரஸா, படிப்படியா வருவதா? இல்ல. அதை குறித்து சொல்ற பாருங்க, 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
ஒரே தினம் பலியிடப்பட்டதினாலே அவருடைய சித்தத்தின்படி பழைய ஏற்பாட்டுல பலிகள் செலுத்தினாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு பாவின்னு தெரிஞ்சது. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, ஏன்னா அந்த பாவத்தோட உடன்படிக்கையில் உள்ள வாக்கு தத்தங்களை அவங்க பெற முடியாது. அந்த வாக்கு தத்தத்தை பெறறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது, பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடு என்னவென்றால், அவர்களுக்கு பதிலாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே அவர்களுக்கு நன்றாக தெளிவாக புரிந்தது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த நிச்சயம் பூரணம் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டேன் என்பது அவர்களுக்கு இல்லை. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் திரும்ப பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் அந்த பழைய மனுஷனை அடையாளப்படுத்திக் கொள்ளாதபடி கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 10வது வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் உள்ளே ஆவியிலே உண்மையான மனுஷனிலே நீங்கள் பரிசுத்தமாயிட்டீங்க. 14வது வசனம் சொல்லுது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே now you are completed, நீங்கள் பூரணப்படுத்தப்பட்டு விட்டீர்கள். இப்போ கிறிஸ்துவம் அல்லது நமக்கு வேதம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, பழைய உடன்படிக்கையில அவங்க நிலைப்பாடு என்ன, இப்ப புது உடன்படிக்கையில என்னுடைய நிலைப்பாடு என்ன. அவர்கள் போனார்கள், ஆலயத்துக்கு போனார்கள், நியாயப்பிரமாணம் இருந்தது, பாவத்துக்கு பலன் கொடுக்கப்பட்டது, பாவத்தின் நிமித்தமாய் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்க தகுதி இல்லாதவர்களாய் குற்ற மனசாட்சியோட பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ், ஒரு சலாக்கியம். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவன் செய்தார். நியாயப்பிரமாணம் எனக்கு நீதியை கொடுக்கல, அந்த நீதியை நிறைவேற்றும்படி தேவன் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அனுப்பினாராம். அவர் வந்ததன் காரணம் என்றால், கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கும்படி அல்ல. பரிசுத்தமானது பரிசுத்தத்தை கொடுக்கல, நீதியானது நீதியை கொடுக்கல, நன்மையானது எனக்கு நன்மையை கொடுக்கல. அது செய்ய முடியாததை அவர் செய்து முடிக்கும்படி என்னுடைய பாவம் அவர் சரீரத்திலே சுமத்தப்பட்டு, என்னை போல உங்களைப் போல பாவ மனுஷ சாயலாகி இந்த உலகத்தில் வந்து அந்த பாவம் அவர் சரீரத்தில் தண்டிக்கப்பட்டது. அப்படி அவர் சரீரத்திலே உங்கள் பாவம் என் பாவம் தண்டிக்கப்பட்டபடினால், 4வது வசனம் சொல்கிறது, நீதி நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அது அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது. பழைய உடன்படிக்கையிலே அவங்க செய்யணும். அவர்கள் நடத்தையில், அவர்கள் பேச்சில், அவர்கள் சுபாவம் எல்லாவற்றிலும் அவங்க ஏர்ன் பண்ணணும், அவங்க சம்பாதிக்கணும், செய்து முடிக்கணும். செய்ய முடியாததை, மனுஷர்களாகிய நாம் செய்ய முடியாததை, ஒரு மனுஷனாலே இந்த பாவம் உள்ள வந்து டாமினேட் பண்ணி என்ன அந்த பாவத்தின் கீழ், நியாயப்பிரமாணத்தின் கீழ் சிறைப்படுத்தி என்னை குற்றப்படுத்தி நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைமையில் இருந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் விடுதலை செய்யும்படி உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை செய்தார். அது என்னவென்றால், அந்த நீதி நிறைவேற வேண்டுமானால் அந்த பாவம் தண்டிக்கப்படணும். அந்த பாவம் எப்படி தண்டிக்கப்பட்டது? என் பாவம் எங்கே தண்டிக்கப்பட்டது? நான் முடி வெட்டினாலையா, என் சட்டையை மாத்தினாலா, மலை ஏறினாலா, மலையிலிருந்து இறங்குறதுனாலா, என்னை வருத்தினாலோ, தான தர்மத்தினால நான் அந்த நீதியை சம்பாதிச்சேனா? என் உடையை மாற்றினால், என்னுடைய நகைகளை கழற்றினால என் நீதியை சம்பாதித்தேனா? வேதம் சொல்லுகிறது, இந்த நீதி எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? என் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டு எனக்காக பாவமே அறியாதவர் பாவமானார். பரிசுத்தர், அசுத்தத்தை பார்க்காத சுத்த கண் உடைய ஒரு தேவன், கோடான கோடி தூதர் மத்தியிலே போற்றப்படத்தக்கவர், சிருஷ்டிகர்த்தர், அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதே. அவர் இந்த உலகத்தில் எப்படி வந்தார்னா, காண முடியாத அதரிசனமான தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் இந்த பூமியிலே வந்து என்னுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத விதத்திலே இந்த சரீரத்திலே என் பாவம் தண்டிக்கப்பட்டது. என்ன தண்டிக்கணும்? உங்களை தண்டிக்கணும். ஆனால் அவர் சரீரத்தில் இந்த பாவம் தண்டிக்கப்பட்டது.
அந்த பாவம் தண்டிக்கப்பட்டபடினாலே இப்பொழுது நீதி நிறைவேறிட்டபடினாலே 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இனி தண்டனை இல்லை. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களோ உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஆனா பிசாசு சொல்றான், இல்ல இல்ல இல்ல, this is strange doctrine, don't believe this. How God can bless you because you are a sinner. நீ பாவியாச்சே, கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் செய்து பாவமாகல, நான் பாவத்துல பிறந்தேன். That's why I'm a sinner. ஏன் பாவம் செய்றேன்? பாவம் உள்ள இருந்தது. அப்ப அந்த பாவம் உள்ள இருந்த பாவம் என்னை செய்ய வைத்தது, தூண்டுவித்தது. இப்போ அந்த பாவத்துக்கு என்ன நடந்தது? நியாயப்பிரமாணம் இருக்கும்போது அந்த பாவத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்துக்கு பலன் எது கொடுக்குது? நியாயப்பிரமாணம். Strength of sin is law. இதான் இருக்கீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை குறித்து நான் சபையில போதிச்சேன்னா அதுக்கு எது பலன் வருதுன்னா பாவத்துக்கு பலனை கொடுக்குது. ஆனா இப்போ கிருபையை குறித்து போதிக்கும் போது என்ன ஆகுது பாருங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும்போது பாவத்துக்கு பலன், ஆனால் தகுதி இல்லாத எனக்கு, தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல எனக்காக ஒரு தண்டிக்கப்பட்டதை நான் புரிந்து கொள்வேனானால், எனக்கு புத்தி இருக்குமானால், அந்த தேவனுடைய அன்பு எத்தன்மையானது, எவ்வளவு மேன்மையானது என்பதை பரிசுத்த ஆவியான உதவியினாலே நான் புரிந்து கொள்வேனானால் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால், ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி நாம் தேவனை துதிப்போமா. See the difference. யார் இது சொல்றது? Pharisee, teacher. The man, one who practiced the law, he was teaching and preaching about this. After all this experience, you know what is written, what is writing down. Not simply just saying a few words, you know. He knows what he is writing. அவருக்கு தெரியும் என்ன எழுதுறேன். எத்தனையோ வருஷ காலமா he was practicing that. ஆனா அவர் சொல்றார், இல்ல, இந்த நியாயப்பிரமாணத்தை நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்ததில் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேன், எதை செய்யக்கூடாததை நான் செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது என்பதை நியாயப்பிரமாணம் எனக்கு காட்டுச்சு. அதை என்ன அப்படியே விட்டுடுச்சு. ஓ, ஐம் a wretched sinner. நான் ஒரு நிர்பந்தமான ஒரு பாவி, என்னுடைய நிலைப்படி விட்டுடுச்சுன்றாரு. பிறகு சொல்றாரு, என் தேவன் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னத்துக்குப்பா கர்த்தரை துதிக்கிறேன்னா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் என்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேனோ ஒரு காரியம் நடந்துச்சு. இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதவற்றை செய்து முடித்தார். என் தேவன் தமது குமாரனை அனுப்பி அவரை பாவம் ஆக்கி அந்த சிலுவையிலே அவரை தண்டிக்கும் பொழுது என் பாவம் தண்டிக்கப்பட்டது. அவர் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ள ஒரு தேவன், இரட்சகர். ஒரு ஆடு தண்டிக்கப்படலையா, ஒரு கால தண்டிக்கப்படல. நல்லா கவனிங்க. உனக்கும் எனக்கும் தேவன் தமது சொந்த குமாரனை அனுப்பி அந்த சரீரத்தில் பாவம் தண்டிக்கப்பட்டபடினால் வேதம் சொல்கிறது, இப்பொழுது உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை புரிஞ்சிட்டா யாரெல்லாம் இந்த கிருபை இயேசு செய்து முடித்ததை விளங்கினால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. Why? You are completed in him. நீங்கள் அவருக்குள்ள பூரணமாயிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்? How can I live holy life? நான் எப்படி அவருக்கு பரிசுத்தமா இருக்க முடியும்? நான் ஒண்ணு செய்யணும். என் உள்ள என்ன நடந்ததோ அதை கேட்ட பிரகாரம் என் மனசை நான் மாத்தணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை சொல்றாரு பாருங்க, படிங்க. அப்படியே நீங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் கோடு போட்டுங்க அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் அவராலே அவரை கொண்டு. அப்ப என்ன இருக்குது? நான் முன்பு எதுக்கு இருந்தேன்? ஆதாமுக்குள்
பழைய மனுஷனுக்குள், அந்த கெட்டு போன மனுஷனுக்குள்ள இருந்தேன். அதனால அது நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இருந்தேன். ஆனா இப்ப ஒரு காரியம் நடந்திருக்குது. என் தேவன் செய்து முடித்த மகத்துவத்தை நான் யோசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நடந்தது படிங்க பிரதர். இப்போ பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். உள்ள நடந்தத உங்க மனசுல யோசிங்க. எப்பெல்லாம் பாவ எண்ணம் வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பழைய மனுஷ சுபாவம் அப்படி எட்டி பார்க்குதோ, நீங்க கேட்கலாம், ஏன் அது வருது? ஆவியில் ரட்சிக்கப்பட்டுட்டேன், but still I am living in the sinful body. I have a problem in this body. Not only me, but also you also. Whoever lives in the body, you have a problem since because you are living in this body. சரீரம் பாவ சரீரம். அதனாலதான் கோபம் வருது, ஹலோ, ஜெலஸ் வருது, ஈகோ வருது, பெருமை வருது, கர்வம் வருது. சைலண்ட் ஆயிட்டாங்க பாரு. நமக்கு பிடிக்காதெல்லாம் வருது. சில பேர் ஆச்சரியப்படுறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏன் பாஸ்டர் எனக்கு இப்படி வருது? பிரச்சனை உங்களுக்கு உள்ள இல்ல, பிரச்சனை வெளியில. இப்ப அதை மேற்கொள்ளாம இருக்கணும்னா என்ன பண்ணனா, ஒரு சொல்றாரு, நல்ல உபவாசம் போட்டு அப்படியே பட்டினி கிடந்தா அந்த சரீரம் செத்துரும். அது மதம். அது மதங்க. ஒருவேளை ஒருத்தன் பசியும் பட்டினியுமா அந்த சரீரத்தை சாகுபடிச்சுட்டான்னா, பிச்சைக்காரன் எல்லாம் பரிசுத்தவானா வாழ்ந்திருப்பான். அவன் சாப்பிடுறது இல்லையே. எத்தனை பேர் மதத்தின் வைராக்கியத்தின்படி 30 நாள் 40 நாள் 60 நாள் என்னென்ன போட்டி போட்டுலாம் உபவாசம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பரிசுத்தவானா இருக்க மாட்டானா? யார் பரிசுத்தமான்? பரிசுத்தமானா தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட, செட் அபார்ட், இந்த உலகத்திலிருந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர். There are people very nice and good people, right? சில பேர் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, morally good. மனைவி அடிச்சது இல்ல, குடிச்சது இல்ல, போதை பசத்தை எடுத்தது கிடையாது, ஒழுக்கமா வேலைக்கு போனாங்க. அந்த வேலையில போய் கேட்டு பாருங்க, அவரை பத்தி சொல்லுவாங்க, he is a very good person, he is a right person. You think that man will go to heaven? அவர் ரொம்ப ஒழுக்கமானவர், நீதியானவர், ஒழுக்கமா இருந்தாரு, தான தர்மம் பண்ணாரு, அவர் பரலோகம் போயிடுவாரா? நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய நல் ஒழுக்கம், நீ செய்து வந்த காரியம் அவர் பார்வையில் அழுக்கு கந்ததான். அப்ப யாருங்க போக முடியும்? விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் இந்த ரட்சிப்பை பெற முடியும். அல்லது பரலோகம் போன ஒரே ஒரு வழி, விசுவாசித்தால் ஒழிய நீங்கள் அவர் ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். That is why we are preaching about Christ. We are not here to say, to progress your moral character, behavior. No, 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 no. More than that. உங்க கேரக்டர், உங்க பிஹேவியரை மாத்திக்கிறதுக்காக நாங்க பிரசங்கம் பண்ணல. ஒரு நல்ல ஒழுக்கத்தை பத்தி நான் பிரசங்கம் பண்ணல. தேவ நீதியை பத்தி பேசிட்டு இருக்கேன். பரிசுத்தமான தேவனிடத்தில் நிற்கும்படியான எந்தவித குற்ற மனசாட்சி இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் அவர் சமூகத்தில் குற்ற மனசாட்சி இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு தகுதி இருக்குதோ, அவங்களுக்குள்ள ஒரு அஷ்யூரன்ஸ், ரட்சிப்பை குறித்த ஒரு நிச்சயம், உறுதி. அது என்னவென்றால் அவங்களுக்கு தெரியும், நான் கேட்கிற எதுவும் என் தேவன் எனக்கு செய்ய வல்லவர், எனக்குள் இருக்கிறவர் உலகத்திற்கனை காட்டிலும் பெரியவர். ஆகவே அவங்க சொல்வாங்க, நான் அஞ்சுகிறதில்லை, கலங்குவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டவர்கள் ஒடுங்கி போகிறதல்ல, கலக்கம் வந்தாலும் மனம் உடைகிறதல்ல, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதல்ல, 10 பேர் பிடிச்சு கீழே தன்னால் அவங்க மடிந்து போகிறதல்ல. கிறிஸ்துவுக்குள் வாழும் அவர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஜெயிக்க பிறந்தவர்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், தோல்வி எனக்கு இல்லை. அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த கிருபையின் கீழே வரும் பொழுது நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை கிருபை செய்துச்சு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய சில பாஸ்டர் சொல்றாங்க, கிருபையின் சுவிசேஷம் சொல்லி சபை மக்களை கெடுக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, வேற சுவிசேஷம் இல்லையா? கிருபையின் சுவிசேஷம் இல்லாம வேற சுவிசேஷம் இல்ல. எவனாவது ஒருத்தன் பிரசங்கம் பண்ணாம சபிக்கப்பட்டவன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து என்ன செய்தாருன்னே தெரியாம, நீங்களாகவே உங்க கேரக்டரை மாத்திக்கலாம், பிஹேவியரை மாத்திக்கலாம், இதை பண்ணா அதை பண்ணா. இல்ல, நான் அதை பத்தி நான் பேசலன்றார். ஐ எம் நாட் டச்சிங் தட். ஐ எம் டாக்கிங் அபவுட் காட் ரைச்சஸ்னஸ், தேவ நீதி.
எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இஸ் ரைச்சஸ்னஸ். அவர் நீதி. எல்லாம் சொல்லுங்க. நாட் ஹியூமன் ரைச்சஸ். மனுஷ நீதி அல்ல. என்ன நீதியா? தேவ நீதி. இது எப்படி பெற முடியும்? விசுவாசத்தினால். என்ன விசுவாசிக்கிறேன்? எந்த பாவம் என்னை தேவனை விட்டு பிரித்து போட்டதோ, எந்த பாவம் மரணம் அல்லது என்னை பிரித்து போட்டதோ, அந்த பிரிவை, அந்த மரணத்தை இயேசு தமது மரணத்தாலே அழித்து போட்டு எனக்கு ஜீவனை கொடுத்து என் ஆவி அவரோடு தொடர்பு கொள்ளும்படி ஒரு உறவை ஏற்படுத்திட்டாரு. என்ன உறவு தெரியுமா? அப்பா பிள்ளை என்ற உறவு. இப்போ அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் அக்செப்டட். தட்ஸ் வாட் வி கோயிங் டு see now. எபேசியர் 1ஆம் அதிகாரம், if you have English Bible 6 verse 6, தமிழ் 5 6 சேர்த்து படிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்கலாம். பிரியமானவருக்குள் அ, அ, இது ரொம்ப அற்புதமான காரியம். யாருக்குள்ள? பிரியமானவருக்குள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. போட்டுக்கணும் அதெல்லாம். பிரியமானவருக்குன்னா இயேசுவுக்குள் தாம் நமக்கு தந்திருந்த கிருபையின் மகிமை புகழ்ச்சி. பிரியமானவருக்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ணிட்டாராம். தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இது ஒரு பெரிய டீப்பஸ்ட் லாங்கிங் ஃபார் த ஹியூமன் ஹார்ட் டு பி அக்செப்டட். மிகப்பெரிய ஒரு ஏக்கம், விருப்பம் என்னன்னா, நம்ம மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு அந்த அக்செப்டன்ஸ் நம்ம விரும்புறோம். We want to know we are loved. We want to know we are welcomed. நாம் நம்மை அன்பு செலுத்துறாங்கன்னு நமக்கு விரும்புறோம். மற்றவர்கள் நம்மளை வரவேற்கணும்னு விரும்புறோம். யாரும் நம்மளை புறக்கணிக்க கூடாதுன்னு நம்ம நம்புறோம். அதனால எப்படியாவது இந்த we try to earn the acceptance. எப்படி செய்தா மற்றவன் முன்னாடி நம்மளை ஒரு மதிப்பு கொடுப்பான், நம்மளை ஏற்றுக்கொள்வான். So they believe through success. Some people they believe in appearance, practice in the religion, money, reputation, approval of others. எப்படியாவது மற்றவர்கள் நம்மளை, அவங்க பார்வையில நம்மளை மதிப்பு கொடுக்கணும், நம்மளை அவங்க ஏற்றுக்கொள்ளணும், அவங்க முன்னாடி எனக்கு ஒரு கௌரவம் வரணும்னா நம்ம அதை சம்பாதிக்க பார்க்கணும். கஷ்டப்பட்டு ஸ்ட்ரைவ் பண்ணி போராடி எப்படியாவது வாழ்க்கையில ஒரு வெற்றியை சாதிச்சு காட்டிட்டா நம்மளை பார்த்தா மற்றவனுக்கு பயம் வரும், நம்மளை ஏற்றுக்குவான் அப்படின்ற ஒரு நிலையில நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. சில பேர் அப்பியரன்ஸ், வெளியில அவங்கள நல்லா வச்சுக்க பாக்குறாங்க. பாருங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இந்த அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்றேன். இப்பெல்லாம் ஒரு காலத்திலாம் நல்லா ட்ரெஸ் பண்ண தெரியாது, நல்லா தங்களை அழகுபடுத்திக்க தெரியாது. அழகாகிறவங்களே அசிங்கமாக்குவாங்க. இதுதான் நம்பாளுங்க. ஆனா இப்ப அசிங்கமா இருந்தா கூட அழகாக்கிறான். அதாவது இந்த கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பார்க்க போறேன்னு உடனே ரெடி பண்ணிடுறாங்க. போயிட்டு பார்லர், பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு, இதுதானா நம்ம பொண்ணுன்னு அவருக்கே தெரியல அப்பாவுக்கு. அந்த மாதிரி ஒரு லெவல் கொண்டு வந்து மாப்பிள்ளை பார்த்து ஒரே இம்ப்ரெஸ்ட் ஆகி கல்யாணம் பண்ணி, அந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா வருது. அடுத்த நாள் பார்த்தா தான் வேற மாதிரி இருக்குது. யாக்கோபு கதை மாதிரி. நமக்கு ஏன்னா யாராவது நம்மளை மதிக்கணும், நமக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பியரன்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம். Even if you go to the multinational company, yeah, appearance is very important, right? சில நல்ல போஸ்டிங்லாம் போகும்போது அவனே சில ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றான், இதை போட்டுக்கணும், ஓவர் கோட் ஒன்று கொடுக்குறான். வீட்டில இருந்து ஏதாவது போட்டு வந்து கம்பெனி பேரை கெடுத்துறாது. For that only they give, because you are representing for the company. So your appearance is very important. Not only the dress, the way you speak. எப்படி பேசுறீங்க, என்ன பண்றீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா, எப்படி நீங்க உங்களை வெளிப்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த மதத்தின் வழியா நிறைய பண்றாங்க பாருங்க. முடிய வளர்க்கறது, சட்டையை மாத்துறது, அதை பண்றது, ஜனங்க அப்பதான் அவர் ஒரு பெரிய பக்திமான் நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லி அதுல ஒரு இம்ப்ரெஸ் பண்றாரு. பணம் பணம் பணம், பணத்தை சம்பாரிச்சு 4 பேர் மத்தியில
அதுக்கு ஒரு ஒரு இது ஏற்படுத்தி அப்படி பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நல்ல செய்தி நான் வச்சிருக்கேன். பிரியமானவருக்குள் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். யாருக்குள்ளயா? பிரியமானவருக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீங்க? உள்ளே நீங்க தெரியணும், நான் அவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். Why you are accepted? Not because you are perfect. நீங்கள் பூரணமானவர்கள் என்று சொல்லி அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. Not because you have ever failed. ஒரு நாள் கூட never failed. ஒரு நாள் கூட இவர் தோத்து போலங்க, ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆள், அதனால கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல. ஆனா வேற ஒண்ணு சொல்லுது, in the beloved, அவருக்குள் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் செய்து முடித்த வேலையினால நீங்கள் அவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் செய்து முடித்ததினாலே நான் தேவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். And we are not merely tolerated. ஏற்றுக்கொண்ட பிறகு ஐயோ தெரியாம இந்த மனுஷனை ஏத்துக்கிட்டேன், இவன் இப்ப பாரு பிரச்சனை பண்றானே, டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு அவர் நினைக்கிறது இல்ல. அல்ல ராமன் சொல்லமா, புரிய மாதிரி சொல்ற பாரு. என் வாழ்க்கையில் நடந்தது நான் வச்சு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். எங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு. மொத்தம் எங்க அம்மா கூட பிறந்தவங்க 8 பேரு. எங்க அப்பா கூட அவ்வளவு பேரு யாருமே இல்லை. எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு அக்கா பொண்ணு மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அதனால அவ்வளவா எங்களுக்கு டச் கிடையாது. பட் ஆனா எங்க அம்மா கூட பிறந்தவங்க 8 பேரு. 8 பேரும் எல்லாருக்குமே குழந்தைங்கன்னு சொன்னாக்கா குறைஞ்சது 5, எல்லாம் ஜாஸ்தி 8, 9ன்னு பெத்தாங்க. கணக்கு போட்டு பாருங்க, 8 போட்டீங்கன்னா 64 ஆயிடும். அப்படி இப்படின்னு கணக்கு போட்டா கூட நாங்க நாட் லெஸ்ஸர் தென் 40 சில்ட்ரன். 40 பேர் ஒரு இடத்துல கூடினா எப்படி இருக்கும்? பெரிய ஒரு செலிப்ரேஷன் தான் பாருங்க. இப்பெல்லாம் அருமையா வீடெல்லாம் கட்டிட்டோங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளதான் இப்ப யாருமே இல்ல. பெரிய ஹாலு, பெரிய ரூம் எல்லாம் இருக்கு. உள்ள யாரா இருக்கிறான்னு பார்த்தா 2 பேர் தான் இருக்காங்க. அந்த காலத்துல சின்ன வீடு பாருங்க, நிறைய பேர் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, பழகுவாங்க. ஃபேமிலி இருந்தது. இப்ப வீடு இருக்குது, ஃபேமிலி இல்ல. சரி, நம்ம சப்ஜெக்ட் விட்டு போக வேண்டாம். இன்னும் 2, 3 வாரத்துல நான் நினைக்கிறேன் சண்டே ஈவினிங் ஃபேமிலி பத்தி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நம்ம அதை பார்ப்போம். அது இந்த டாலரேட்ன்னு சொல்லும்போது எங்க ஃபேமிலியில நாங்க போகும்போது எங்க எங்க பெரியம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பாருங்க. பேசுறதே அமைதியா தான் பேசுவாங்க. மத்தவங்க எல்லாரும் கோபக்காரங்க, அப்படி பண்ணுவாங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு போறது எனக்கு இஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மள எதுவுமே திட்ட மாட்டாங்க. நமக்கு வாழை அவுத்து விட்ட மாதிரி இருக்கும். என்ன வேணா கலாட்டா பண்ணலாம். கூட கசின்ஸ் வேற எல்லாம் பயங்கரமா கலாட்டா பண்ணிருந்தால பெரியம்மா யாரையும் அப்படி சொல்றது இல்லை. என்ன கையெடுத்து கும்பிட்டு சொன்னாங்க, 2 பேர் வராம இருந்துட்டா நல்லா இருக்கும். டாலரேட் பண்ண முடியல, உன்னை வச்சு என்னால தாங்க முடியலன்ட்டா. ஏற்றுக்கொண்டாங்க, ஆனா அவங்களால டாலரேட் பண்ண முடியல. சில விசுவாசிங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் செய்யற பிரச்சனைகள் அவர் டாலரேட் பண்ண முடியலையோ, தாங்க முடியாத பிரச்சனை இல்ல 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 நல்லா கவனிங்க, நீ அவருக்கு பாரம் இல்லை. புரிஞ்சா கை தட்டுவீங்களா? எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு என்னன்னா சொல்ல வேண்டியதா இருக்குது. அவரை நான் ஏதோ பண்ணிட்டேன், குழப்பம் பண்ணிட்டேன், பாவம் அவர் நல்ல தேவன், எனக்காக உயிரை கொடுத்தார், நான் அப்படியே கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாம் தெரியும், உன்னை பத்தி இன்னும் அவுட்டு தெரியும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன வாழ்த்தனம் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் ஒன்னும் உங்களை வச்சு டாலரேட் பண்ணிட்டு இல்லை. உங்களை குறித்து அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்க. ஆகவே நீங்க தெரிந்து கொள்ளணும். பிசாசு சொல்றான், நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, ஆனா பாரு அவரால் டாலரேட் பண்ண முடியல, நீ செய்யற பிரச்சனை, உன்னை வெறுக்கிறாரு, உன் மேல கோபமாகிறாரு, இந்த வியாதி காரணம் ஏன்னா அவரால் டாலரேட் பண்ண முடியல, உன்னை தண்டிக்கிறார். சபையில அதே தான் சொல்றாங்க, நீ செய்த தப்பு கொஞ்ச நாள் இல்ல, அதனால கர்த்தர் மேல கடும் கோபமா இருக்கிறார். இதே கேட்டுட்டு கவனிங்க, பிரச்சனையே பண்ணாதவனுக்கு அதே பிரச்சனை வந்தவன அவன் என்ன யோசிக்கிறாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன யோசிப்பாங்க? அவருக்கு வந்தது சரி, பட் எனக்கு ஏன் வந்தது? எனக்கு ஏன் வந்தது? அவருக்கு பிரச்சனை சரி. அதான் கவனிங்க பிரதர், நீங்க பிரச்சனை பண்ணதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையான உலகம், பாவமான உலகம், உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது.
ஆனா வியாதி வரும்போது நீங்க உடனே இன்னொருத்தர் கம்பேர் பண்ணாம உள்ள என்னவாகிறீங்கன்னு நீங்க கம்பேர் பண்ணுங்க. நீங்க இன்னொரு மனுஷனை வச்சு அவரை குறித்து யோசிச்சு அவருக்கு வந்தது எனக்கு வரலாமான்னு கேட்காதீங்க. நீங்க உள்ள பாருங்க. நீங்கள் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கீர்கள், நீங்கள் சுகமானீர்கள். இப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்க மனதை மாத்தி சொல்ல இல்லையே, எனக்காக ஒருவர் ஏற்கனவே செய்து முடித்தாரே, அந்த முடித்ததில் நான் இளைப்பாறுகிறேன். சாத்தானே, உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, வெளிச்சம் வந்தது, இந்த தூசியை உதறுகிறேன் என்று சொல்லி அந்த அறிவை பெற்றவர்களாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொன்னால், எதிர்த்து நின்றால் சாத்தான் உங்களை விட்டு ஓடிப்போம். We are freed from slavery. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். Amen. அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். We are in his family, freed from slavery. So don't hide your weakness. உங்களுடைய பலவீனத்தெல்லாம் மறைக்க கூடாது. அவர்கிட்ட தைரியமா சொல்லணும். உங்கள் பலவீனத்தை அறிந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். குற்ற மனசாட்சியோட அப்படி பயப்படாம, கர்த்தர் நம்மளை அடிமையா இருந்த நம்மளை கர்த்தர் விடுதலை ஆக்கி வந்துட்டார். கம் ஆனஸ்ட்லி, உண்மையா இருக்கணும். கர்த்தர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே எனக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, நான் மன்னியும், விரும்புறேன், மனம் மாற விரும்புறேன். எப்படி நம்ம அந்த நிலைக்கு வர முடியும்? உள்ள என்னவா இருக்கீங்கன்னு பாருங்க. நடிக்க ப்ரிட்டெக்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் சமூகத்துல போயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் மாதிரிலாம் நடிக்க கூடாது. இருக்கிறது என்னவோ அப்படியே சொல்லிட்டு, ஆண்டவரே நான் விரும்புறேன், என்ன உள்ள நீர் அப்படி மாற்றிருக்கு, நான் விரும்புறேன் ஆண்டவரே, அதே பரிசுத்தம் அதே நீதியில் வாழ நான் விரும்புறேன்னு சொல்லி கேளுங்க. அப்படி நீங்கள் மனதை புதுப்பிக்கும் போது அப்படிப்பட்ட அதுக்கேற்ற ஒத்த வாழ்க்கையை நீங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அது அவராலே வந்தது. இப்போ நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்மளை வெல்கம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாம் சொல்றதுக்கு இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுது, welcome one another as Christ has welcomed you for the glory of God. Welcome one another as Christ has welcomed you for the glory of God. கர்த்தருடைய நாமம் மகிமையாக ஒருவரை ஒருவர் வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கிறிஸ்து நம்மை வரவேற்று ஏற்றுக்கொண்டாரோ அதே போல மற்றவர்களையும் வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வரவேற்கிறது என்பது ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, வரவேற்கிறது. ஆள் வரும்போது அவங்களை வரவேற்கிறது, வெல்கம் பண்றது. ஐ லைக் தட் வேர்ட். நம்ம போகும்போது நம்ம எப்படி தெரியும் என்னை அவங்க ஏத்துக்கிறாங்க, என்ன அவங்க மதிக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்னா, என்ன வெல்கம் பண்ணும்போது. இப்பெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் போயிடுச்சு. கல்யாண வீட்லயே இல்லை. இப்போ ஒரு காலத்துல கல்யாணத்துல பாத்தீங்கன்னா போகும்போது எல்லாரும் கூடுவாங்க, வாங்க வாங்கன்னு. இப்போ அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பெரிய பொம்மை ஒண்ணு வச்சிருக்கான், வரும்போது அது பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கும், வாங்க வாங்கன்னு இப்படி இப்படி கையாட்டு. சரி உள்ள போயிட்டோம், பொம்மையும் இல்லை, ஆளும் இல்லை. உள்ள போறோம், நிறைய க்ரௌடு. நீங்க வந்தீங்களான்னு கூட சொந்தக்காரங்க தான் அப்படியே ஒரு பல்லு காட்டி சிரிச்சுட்டு வாங்க வாங்க போயிட்டே இருக்காங்க. யாரும் உங்ககிட்ட ஒன்றும் பேசல. ஆனா கூட நம்மளுக்கு சூடு சொரணை எல்லாம் இல்லை வச்சுங்களேன். நம்ம பாட்டு அங்க இருந்து உட்கார்ந்து நம்மள போய் சாப்பிடுன்னு கூட சொல்லல. போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் மொய்ய வேற எழுதிட்டு வந்துட்டோம். போனீங்களே எப்படி இருந்து இப்ப பழகிட்டோம். நம்ம எல்லாம் பழகிட்டோம். நம்மளுக்கு வெல்கம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. If you go to the five-star restaurant or some other resort, how they welcome you. That's where I can see, They come with a plate and flowers and welcome drink is there. Serving with a smile lot and say, please come. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போகும்போது, ரிசார்ட்ல போகும்போது ஒரு தட்டுல பூவெல்லாம் வச்சுக்கிட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு கூப்பிட்டு 2 பேர் நின்று வாங்க அப்படின்னு கூடும்போது உள்ள அப்படியே we feel like king, right? ஹலோ, எதா இருக்கீங்களா? என் கூட தான் வரீங்களா? அப்படிதான் உங்களை கூப்பிட்டாராம். ராஜாதி ராஜன் என்ன எப்படி கூப்பிட்டாருன்னா, அங்க நின்னு அவர் திருக்கரத்தை நீட்டி வா மகளேன்னு சொல்லி அந்த ராஜ்யத்துல எப்படி கூட்டிட்டு வந்தாருன்னா, இதுவரைக்கும் எவனோ உன்னை வெல்கம் பண்ணாத அளவுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். இப்ப சொல்ற அதே மாதிரி நீங்க இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க மதத்தின் பெயர்லயோ ஜாதியின் பெயர்லயோ அவனுடைய பிஹேவியர் அடிப்படையிலோ வெறுத்து தள்ளி போடாம நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சு கர்த்தர் இந்த பூமியில தன்னை கொடுத்தாரே, உங்களை ஏற்றுக்கொண்டாரே, நீங்களும் அதே மாதிரி
ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப ஏன் இதை நான் சொன்னேன்? சில நேரம் நம்மளுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இன் அவர் ஓன் பிளேஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இப்ப யாருமே இல்ல. ஒருவேளை அப்படி இருக்கலாம். உங்ககிட்ட சரியா பேசாத மாதிரி இருக்கும். உள்ள ஒரு எம்ப்டினஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி உள்ள மாதிரி நெருடும். தனியாமே ஆயிட்டோமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஒருவேளை இப்ப எனக்கு அவ்வளவா ரிலேட்டிவ்ஸ் இல்ல. என்கிட்ட யாரும் பேசுறது இல்ல. நான் ஒரு மாதிரி தனியா இருக்கேன். ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. மனுஷன் உங்களை ஏற்றுக்கொள்ளாம, ஒருவேளை அவன் உங்களை வெல்கம் பண்ணாம இருக்கலாம். உன்னை உண்டாக்குன ஒருத்தர் சொல்றாரு, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். அவர் உன்னை மறக்கவே மாட்டாருங்க. மறக்கவே மாட்டார். நான் சொல்றேன், அவரால் நீங்கள் வெறுக்கப்படுவதில்லை. சில நேரம் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது பாருங்க. நம்ம குடும்பத்திலேயே சில நேரத்தில் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா பழகணவங்க கூட சில நேரத்தில் நம்ம கிட்ட பேசுறது இல்லைங்க. அதனால நமக்குள்ள ஒரு தனிமை, நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி தோன்றோம். இல்ல, நான் சொல்றேன், நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. யூ ஹாவ் a குட் ஃபாதர். அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அம்மா, மூத்த அண்ணன், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர், நல்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை வந்து மேல இருந்து இறங்கி வந்ததே 2 கையை நீட்டி வா மகளேன்னு வரவேற்றவர், மகனே என்று வரவேற்ற, ஒரு நாள் கூட உன்னை புறம்பே தள்ளவே மாட்டார். இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், அவரால் டாலரேட் பண்ண முடியல. இல்ல அவர் அதனை பத்தி அவர் யோசிக்கிறதே இல்லை. உன்னை அவர் நேசிக்கிறார். அப்போ என்ன கேட்கிறாங்க? இப்படிதான் கிருபையை சொல்லி சொல்லி விசுவாசிய பாவத்துக்கு வழியா கொண்டு போயிடுறாங்க. நல்ல கவனி, இப்ப கவனிங்க. எவ்வளவுக்கு அதிகமா பிரச்சனையும் எதை செய்யக்கூடாது இந்த பாவத்தை சுட்டி சுட்டி காட்டுறனோ, உங்களுடைய பாவம் பலன் பெற்றோம். ஆனா இந்த கிருபைன்னு சொல்லும்போது இயேசுவை குறித்து அவர் செய்திருக்கிற அன்பை கொஞ்சம் யோசிக்கும் போது, பரிசுத்தமான ஒரு தேவன், மகத்துவம் உள்ள ஒரு தேவன் என்ன நேசிச்சு அந்த இடத்தை விட்டு இறங்கி வந்து என் இடத்தை ஏற்றுக்கொண்டு காரி துப்பப்பட்டத பாவத்துக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டு எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் புரிஞ்சிட்டா என்னால பழைய வாழ்க்கை நடத்த முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த அன்பு என்னன்னு புரியுது. அந்த அன்பு புரிய வச்சவர் யாருன்னா ஒரு மனுஷன் கிடையாது. நான் சும்மா உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், அவ்வளவுதாங்க. ஆனா இதை கேட்கிற பொழுது ஒரு சர்மன், ஒரு டீச்சிங் கிடையாதுங்க. இது தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க அதை கவனிக்கும் போது ஒண்ணு நடக்குது பாருங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறார். அண்டர்ஸ்டாண்டிங், ரெவலேஷன், இதை குறித்த ஒரு ஆவியில ஒரு வெளிப்பாடு வரும்போது பாருங்க, உள்ளம் பெரிய சமாதானம் தெரியும். என்னை வரவேற்றவர், என்னை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் இருக்கிறார். யார் மறந்தாலும் மறக்காத ஒரு ஒருத்தர் என்னோடு கூட இருக்கிறனால் என் வலது கையை பிடித்திருக்கிறார், துணை நிற்கிறார். நெஞ்சமே அஞ்சாதே, ஆத்மாவே கலங்காதே, இந்த மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். Not only God welcomed you, you have a union with him. அவரோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஆமென். The union, ரொம்ப பவர்ஃபுல் வேர்டுங்க. அவரோடு கூட நான் இசைந்து விட்டேன். அதை எப்படி புரிய வைக்கிறது? பவுல் ரொம்ப 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 எக்ஸலண்ட் டீச்சர். அதை எப்படி எழுதுறார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே join unto the Lord is one spirit. தேவனோடு கூட ஒரே ஆவியினாலே இணைக்கப்பட்டிருக்கிற இந்த இணைப்பை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, கணவன் மனைவி 2 பேரும் ஒருவர் இணையும் பொழுது, இருவர் இணையும் பொழுது அவர் ஒருவர் ஆகிறார். அதனால்தான் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு உறவு. உலகத்துல அப்பா அம்மா, பிள்ளைங்க, நண்பர்கள், சகோதரர்கள் என்ற உறவெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த உறவெல்லாம் கடந்ததுதான் கணவன் மனைவி என்ற உறவு. அது என்ன உறவுன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் they become one. அந்த உறவை நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு உறவு பாருங்க. அப்படி ஆகும்போது அங்க நடக்கிற காரியம் என்னன்னா, they become one, ஒன்றாயிடுறாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, வேசித்தனத்துக்கு போகாதீங்க. வேசித்தனத்துக்கு போனா அங்க நடக்கிற காரியம் என்னன்னா, இந்த சரீரம் வேசியோட இணைஞ்சிருது. they become one. இப்ப சொல்றாரு, இத ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசியிருக்காருன்னா, சபையில இந்த பிரச்சனை இருந்தது, அது சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன சொல்றாருன்னா,
எப்படி இப்படி ஒரு சரீரம் ஆகுதோ அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டு மதம் மாறல, நீங்க கிறிஸ்துவோட கூட ஒரே ஆவி ஆயிட்டீங்கன்றார். பிகம் ஒன். அப்போ உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் வரும்போது உங்களுக்கு தெரியணும் பாருங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. ஆவியானவரே உதவி செய். தனிமையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், பணம் இல்லை, எனக்கு பிரச்சனை இருக்குன்னா நான் சொல்றேன், வியாதி வந்து உன்னை பயமுறுத்தும் பொழுது, பிரச்சனை வந்து உன்னை தாக்கும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும்போது, நண்பர்கள் மறக்கும் பொழுதும், சில மிக மோசமான நிலைமை வரும்போதும், நீங்க ஏற்கனவே அவரோட ஒரே ஆவியினாலே நீ அவரிலும் அவர் உன்னிலும் இருக்கிறபடினால் உன்னை தொட்டால் அவர் கண்மணியை தொட்டது போல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ, ஏன்னா நீ ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா உன்னுடைய பலன் அல்ல, நீங்களும் அவரும் ஒன்னாயிட்டீங்க. அவரை உன்னை தொட்ட அவரை தொட்ட மாதிரி. அப்ப இப்ப நீங்க எப்படி உங்களை அடையாளப்படுத்துறீங்க? விசுவாசு பாருங்க எப்படி நம்மளை ஏமாத்துறான் பாருங்க. வசனத்தை நான் ஏன் எடுத்தேன்னா, நமக்கு வியாதி வரும்போது நம்மளை அதோட இசைந்து போக வைக்கிறான். எப்படி ஒரு வேசித்தனம் பண்ணும்போது அவங்க they become one இல்லையா? அதே மாதிரி வியாதி வரும்பொழுது வெறுக்கணும். அதுக்கு தான் இப்படி சொல்றேன். வியாதி வரும்போது உங்களை இணைச்சிடறான், அதோட உங்களை வந்து அப்படியே ஒன்னாக்கிறான். they call you are a patient. If you go to hospital, they never call your name, they never call by your name, they call you patient. That's why I don't like hospital. I have good name, but you know how they call me? Patient வந்துட்டாரான்னு கேட்கறான். என்ன அப்படி ஆக்கிட்டான். வியாதி உள்ளவனா பார்க்கறாங்க. Doctors, if you're here, sorry, that's how the things are going on. Thing is, when you go to hospital, they find your sickness and they say you're a patient. நீங்க செஞ்சிட்டீங்க. உடனே அந்த ஒரு அடையாளத்தை போட்டுட்டு நான் ஒரு பேஷண்ட், எனக்கு வியாதி, எனக்கு சுகரு, எனக்கு பிரஷரு, எனக்கு வந்துருச்சு, அது உள்ள இருக்குது, எனக்கு உள்ள இருந்து உலாவுது. நல்லா கவனிங்க. இப்ப நீங்களும் அவரும் ஒரே ஆவியாயிட்டீங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், அதுக்குள்ள இந்த பிசாசு வியாதி உனக்குள்ள இருக்க கூடாது. ஏனென்றால் நீங்களும் அவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்போ நான் எப்படி எதிர்க்கிறேன்னா, எப்படி பேசித்தனத்தை வெறுக்கிறனோ, ஓ மை காட், எப்படி அதை அசுத்தமா பார்க்கிறனோ, எப்படி அதை அருவருப்பா பார்க்கிறனோ, அதே போல வியாதி வரும்போது நான் சொல்றேன், வியாதியே நான் உன்னை வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இது பரிசுத்தமானது, இதை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த ஆலயத்தை கெடுத்தா, இந்த சரீரத்தை கெடுத்தா என் தேவன் உன்னை கெடுத்து போடுவார். அப்படி சொல்லி எதிர்த்து நின்றால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், வியாதியிலிருந்து நீங்கள் மறுரூபமாவீர்கள், நீங்கள் சுகமாவீர்கள். ஒருவேளை வியாபாரத்துல பிரச்சனை இல்ல, சில நேரத்துல பணம் இழந்து போயிட்டா பிசாசு ஒரு அடையாளம் கொடுக்கிறான். see, lost, gone, doomed, finished. கடன் வரும்போது சொல்றான், முடிஞ்சிச்சு, போச்சு, போ, அதோடு கொண்டு போன இணைக்கிறான். நீங்க சொல்ல இல்லையே, அவரோடு கூட நான் ஒரே ஆவியா இருக்கிறேன். என் தேவன் தரித்திரத்தின் தேவன் அல்ல, என் தேவன் தோல்வியின் தேவன் அல்ல. என் தேவன் சொல்லி இருக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த கையில நான் எதை செய்யணும் அத்தனையும் வாய்க்கும். ஏனென்றால் நான் வேற, அவன் வேற அல்ல. நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறபடினால் அவராலே எப்பொழுதும் எனக்கு வெற்றி உண்டு. That's how you got to renew your mind. When you change your mind, I tell you, your action will be changed. உங்க மனம் மாறினா, எண்ணம் மாறினால் செயல்கள் மாறும். அப்ப நான் என்று யோசிக்கிறத மாத்துறேன். ஒருவேளை தடுமாறி இருப்பேன், விழுந்திருப்பேன், எனக்கு தெரியும், என்னால் எழுந்திருக்க முடியும். ஒருவேளை வியாபாரத்தில் இடிஞ்சு போயிருக்கலாம், கஷ்டம் வந்திருக்கலாம், கடன் வந்திருக்கலாம், என்னால தெரியும், எனக்கு தெரியும், நான் எழுந்திருப்பேன். என் தோல்வி எந்த அல்ல, என் தோல்வி என்று நான் சொல்ல மாட்டேன், எந்த வெற்றி, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன். சொல்லுங்க, சாசு தரித்திரத்தை கொடுத்து நம்மளையும் அதையும் ஒன்னாகிறோம். இதான் நீ பாவம், ஏழை, எப்படி சொல்றாங்க, பேச மாட்டீங்க, பிடிக்கவே பிடிக்காது அந்த வார்த்தை. நம்மளை பார்த்து இவர் பாவம் அப்படி சொல்லக்கூடாது. பாவம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கேன். சொல்லுங்க, திரும்ப நல்லா சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? பாவமா இருக்கீங்க? பரிதாபமா இருக்கீங்களா? எப்போ முகத்தை சந்தோஷமா வச்சுக்கணும்.
ஆமென். சந்தோஷமா எண்ணிக்கணும், சந்தோஷமா யோசிச்சுக்கணும். சொல்லுங்க. கவுண்ட் இட் ஆல் ஜாய். மிகுந்த சந்தோஷமா எண்ணணும். சொல்லுங்க. இல்ல நல்லா சொல்லலைங்க. அப்படி சந்தோஷமா நினைச்சாலுமே 25 வயசு பையன் 20 வயசு ஆயிடும். 45 வயசா 40 ஆயிடுவேன். 67 வயசா 57 வயசு ஆயிடும். திரும்ப அதே மாதிரி சந்தோஷமா என்ன குறைஞ்சிக்கிட்டே வரும். முகத்துல சரீரம் பலவீனமா இருக்கும். ஆனா உள்ள எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அப்போ செய்த அதே பலன் இப்பவும் எப்ப இருக்குன்னா, நீங்க சந்தோஷமா இருந்தா சரியாயிடும். எப்ப சந்தோஷமா இருக்கேன்? கர்த்தரின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். கர்த்தரின் சந்தோஷமே என் சந்தோஷம். ஜாய் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதுவே என்னுடைய பலன். அதுவே என்னுடைய பலன். ஆமென். அப்ப நானும் அவரும் ஒன்றோடு இணைந்து விட்டோம். அவருக்குள் நான் ஒன்றாக இருக்கிறேன். இணைந்து விட்டேன், இசைந்து விட்டேன். அப்ப பிசாசு நம்மள வந்து வியாதியை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, கஷ்டம் கொடுத்து, ஒண்ணாக்கி, இதோ பாரு இதுதான் நீ அப்படின்னு காட்டுறான். இன்னைக்கு நீங்க சம்பாதிக்க வேண்டியது புத்திய சம்பாதிக்கணும். You need understanding. Not just come to the church and receive some knowledge and go. No, no, no. Knowledge alone, it will not help you. But you need to understand. அறிவிக்கப்பட்ட காரியத்தை குறித்து உங்களுக்கு புரியணும்னா ஆவியானவர் தேவை. Seek him diligently. தேடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நானும் நீரும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு, நீர் திராட்சை செடி, நான் கொடி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யூனியனை புரிய வைக்கிறதுக்கு எப்படி பேசுறாரு பாருங்க. போறாரு. அதை நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பாருங்க. யூதர்கள் அந்த நாள்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னா, வீட்டு முகப்புல ஃப்ரண்ட்ல ஒரு கொடி போட்டு அந்த திராட்சை செடியை அங்க வச்சிருப்பாங்க. அப்படியே வீட்டுல அப்படியே பழம் தொங்குமா. அப்ப அப்படியே நடந்து போகும்போது இதை காட்டுறாரு, திராட்சை செடியை காட்டுறாரு. காட்டி சொல்றாரு, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைந்திருந்தால் நானே மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடிங்க. கொடி தானா எதையும் செய்ய முடியாது. என்னில் எவ்வளவு காலம் நீ நிலைச்சிருக்கீங்களோ, நீங்க என்னில் இருந்தால் என்னிலிருந்து சக்தி வரும், கூட்ட சக்தி வரும். அந்த சக்தி வரும்போது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த கொடி ஒரு நாள் கூட ஸ்ட்ரைவ் பண்ணி போராடி எப்படியாவது பழம் கொடுக்கணும், எப்படியாவது நான் கனி கொடுக்கணும், அது கேட்கறதே இல்லை. அது பாட்டு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்க போராடி ஆண்டவரே எப்படியாவது எனக்கு பலன் கொடுக்கணும், வெற்றியை கொடுங்க கேட்க வேணாம். எவ்வளவு நாள் நீங்கள் அவரோடு இணைந்து இருக்கிறீங்களோ, கண்டிப்பா உன் சக்தி, உன் பலன், உன் ஞானம், உன் அறிவு, மனுஷ கண் தயவெல்லாம் வேர்ல இருந்து தண்டுல இருந்து வரும். ஒவ்வொரு நாளும் அது ஃபிளரிஷ் ஆகும், பூ பூக்கும் நாள் வரும். கண்டிப்பா நீங்க பலனை உங்க சொந்த கண்ணால பார்ப்பீங்க. வரும், கண்டிப்பா நடக்கும், நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். உங்க வாழ்க்கையில பிரச்சனையா பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல டிவி வந்த பிறகு முதல் தடவை டிவி வந்ததுங்களா, டிவி வந்த உடனே அது ஒரு பெரிய எதிரி மாதிரி பார்த்தாங்க. சபையில பேசிக்கிறாங்க, பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. டிவி வாங்காத, வாங்கினா உங்க வீட்டுல பேய் வரலாம் சொன்னாங்க. ஒரு பிரசங்கியா சொன்ன, டிவி வாங்கின உன் வீட்டுல டிவி வரணும். என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்புறம் கம்ப்யூட்டர் வந்ததுங்க. உடனே WWன்னு போட்டாங்க. போட்ட உடனே நம்மளால நியூமராலஜி கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. டபிள்யூனா 6 666 அந்த கிறிஸ்துன்ட்டான். சரி ஓஞ்சிருவாங்க பார்த்தேன். ஃபேஸ்புக் வந்து உடனே அது ஒரு பாவம். அப்புறம் யூடியூப் வந்தது, அது ஒரு பாவம். இன்ஸ்டாகிராம் வந்தது, அது ஒரு பாவம். ஏஐ வந்தது, அது ஒரு பாவம். சோசியல் மீடியா இருந்ததுனால தான் இப்போ ஒரு காரியம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? நான் ஸ்வீடன் போனதில்லை, நான் இன்னும் இங்கிலாந்து போல, அமெரிக்கா போல. ஆனா இங்க இருந்து பிரசங்கம் பண்றது சோசியல் மீடியா வழியா உலகம் எங்கும் போகுது. அதனால சோசியல் மீடியா நல்லது. நமக்கு சில நேரத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய மாட்டேது. எல்லாத்தையும் சொல்லுது. எல்லாத்திலும் நல்லது கெட்டது இருக்குது. நம்ம தான் சூஸ் பண்ணணும். நல்லதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்மையும் தீமையும் உனக்குட்பாய் வைக்கிறேன், நீ நல்லதை எடுத்துக்கோ. மரணமும் ஜீவன் இருக்கும், ஜீவன் எடுத்துக்கோ. ஆசீர்வாதமும், அப்ப ஆசீர்வாதம் இருக்கு, சாபமும் இருக்கு. எதுல? சோசியல் மீடியால. நீ தான் எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. யூடியூப்ல இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல நல்லது இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது, நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நீங்க தான் சூஸ் பண்ணணும். இல்ல அதை நான் அது
ஒரேடியா ஒழிச்சு கட்டுறேன், எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா, நீங்க மக்கு மடாஸ் ஆயிடுவீங்க. சாரி டூ சே தட். 200 வருஷம் பின்னாடி போயிடுவீங்க. சில பேர் சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ அப்படியே இரு. காட்டு மனுஷனா இருக்கணும். ஜங்கிள் மேனா தான் இருக்கணும். ஒண்ணுமே தெரியாது கடைசி. இது மட்டும் நான் கரண்ட் இருக்குது. ஏன் உங்க வீட்ல மெழுகுவர்த்தி கொளுத்துது தானே? எதுக்கு இது நமக்கு? எத்தன பேர் இதுல ஷாக்ல அடிச்சு செத்துருக்கான். உடனே அது ஐய்யயோ! அது பயங்கரமானது. அது வேணான்னு சொல்லுவோமா? நல்லது இருக்குது. கத்தி இருக்குது. கொலைகாரங்கிட்ட போனா கத்தி எடுத்து கொலை பண்றான். உங்க வீட்ல இருந்ததுன்னா நீங்க கோழி கறி எல்லாம் வெட்டி கிட்டி நல்லா அருமையா குரும கிரும பண்றீங்க. எவன் கையில இருக்குதோ அத பொறுத்தது. உங்க கையில சோசியல் மீடியா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஷேர் திஸ், பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிட்டேன். சரி. நம்ம பார்த்தோம் முதல் காரியமா பிசாசு எப்படி நம்மள ஏமாத்துறான் அப்படின்னு. ரட்சிக்கப்பட்டாலும் எப்படியாவது அந்த பழைய மனுஷனுடைய போர்வையை கொண்டு வந்து நம்ம மேல போட பார்க்கணும். அவர் சொல்றாரு, இந்த பழைய மனுஷனுடைய போர்வைன்னு சொல்ல பழைய எண்ணங்கள், அது சின் நேச்சர், ஓல்டு நேச்சர். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லும்போது சொல்றாரு, நீ ஏதோ கஷ்டப்பட்டு உன் மனசை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் தழும்புகளால் அப்படி நீ மனப்பாடம் பண்ணி பேச சொல்லல. இட்ஸ் ஹேப்பன் ஆல்ரெடி. ஏற்கனவே ஒன்று நடந்திருக்குன்றார். உள்ளத்துல நீங்க புதுசாயிட்டீங்க என்றார். அப்போ வெளிப்புறமா சில சூழ்நிலைகளை காட்டி இதுதான் நான் சொல்லும்போது நான் எப்படி பார்க்கிறேன்னா, என் உள்ள என்ன நடந்ததோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என் மனதை நான் மாத்தும். நான் மறுரூபமாக. அப்ப நம்ம பார்த்தோம், உள்ளத்துல நமக்கு எப்படி இருந்தது, நீதி எப்படி வந்தது, பரிசுத்தம் எப்படி வந்தது, எப்படி நம்ம தேவ நீதி ஆக்கப்பட்டோம், எப்படி கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொண்டார் பார்த்தோம், எப்படிப்பட்ட ஒரு யூனியன் ஐக்கியம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சரி, இதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஏதாவது நடந்ததுன்னா நீங்க அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்க மனதுல டிசப்பாயின்மெண்ட் ஆகி டிப்ரெஷன்ல போகாம, பயப்படாம, கலங்காம, ஏற்கனவே நடந்தது உண்மை, ரியாலிட்டி என்ன, உண்மை என்ன, நான் சுகம் ஆயிட்டேன், நான் நீதிமான் ஆயிட்டேன், ஆசீர்வாதம் ஆயிட்டேன். பட் ஆனா வெளியில ஒருவேளை இல்லாம இருக்கலாம். பிசாசு அதை தான் ட்ரை பண்ணி நம்ம மேல அந்த வஸ்திரத்தை போட பார்க்கறான். இதுதான் நீ அப்படின்னு சொல்லும்போது தூக்கி விசிறி அடிச்சு, இல்ல கிடையாது, நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி. அப்படி உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாய் புதிதாய் சிருஷ்டிக்க மனுஷனை புட்டான் நீ தான் போடணும்ன்ற. தேவதூதர் வந்து போட மாட்டாங்க, நீங்க தான் போட்டுக்கணும். எல்லாம் இங்க இருக்கீங்களா? காலையில குளிச்சுட்டு ட்ரெஸ் மாட்டும்போது தேவதூதர் உங்களுக்கு போட்டு விட்டாங்க, நீங்க தானே போட்டீங்க. பீரோவை திறந்து எதை எடுக்கணும், எந்த சுடிதாரை போடணும், எந்த சட்டையை போடணும், எந்த பேண்ட் பண்ணி சூஸ் பண்ணி போட்டீங்கல்ல, நீங்க தானே போட்டீங்க. பேச மாட்டோம். அதேதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அப்படிதான் நீங்க தான் போடணும். பயத்தை கொடுப்பான், தூக்கி விசிறி அடிக்கணும். இது எந்த கிடையாது, என் ட்ரெஸ் கிடையாது, இது இந்த வஸ்திரம் என்னுடையதல்ல, தோல்வி என்னுடையதல்ல, பாவ வாழ்க்கை என்னுடையதல்ல, வியாதி என்னுடையதல்ல, தீமை என்னுடையத தூக்கி போட்டு கிறிஸ்துக்குள் புது மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டு உள்ளத்திலே புதிய ஆவியை பெற்ற நான் அவ்விதமாக எண்ணுகிறேன், யோசிக்கிறேன், புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறேன் வார்த்தையை சொல்லி உங்கள் மனதை புதுப்பித்தால் சிருஷ்டித்துறை சாயலுக்கு ஒப்பாய் மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாக. எல்லாரும் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஒருவேளை இங்க யாராவது ரொம்ப வருத்தத்துல, பயத்துல, கடன்ல மூழ்கி போயின குடும்பங்கள், சரீரத்தில் ஏதாவது வியாதியில அகப்பட்டு பிரச்சனை சொல்ல முடியாத சூழ்நிலைகள் வந்து சாத்தான் அதெல்லாம் காட்டி இதுதான் உன் குடும்பம், இதுதான் உன்னுடைய வீடு, இதுதான் உன்னுடைய நிலைன்னு சொல்லும்போது இன்னைக்கு எங்க கிட்ட பேசிட்டீங்க ஆண்டவரே. உள்ள நான் ஒரு புது சிருஷ்டி. ஆதாமுக்குள் இருந்த பழைய பாவம் சாபம் எல்லாம் நீ சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டீர். எனக்கு நீர் உம்முடைய நீதியின் வஸ்திரத்தை தந்திருக்கிறீர், ரட்சிப்பை வஸ்திரமாய் தந்திருக்கிறீர். சுகம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது. தரித்துக் கொள்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பதிலை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சபையர் ஆமென் என்று சொல்லும்.